நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய தடை ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால வங்கதேசம் இப்போ அலற ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றியும் அதே போல இந்தியாவை பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அமெரிக்கா கூட ஒரு முக்கியமான டீல் ஒன்று போட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட அலறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க சீனா. இது எதனால அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க பாருங்க. நீங்களாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போயிடலாம். பங்களாதேஷுடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அவர்கள் சமீபத்தில் தான் சீனாவுக்கு 4 நாள் பயணமாக போயிருந்தாரு. அங்கே போய் என்ன பண்ணாரு அப்படின்னா வடகிழக்கு இந்தியா நிலத்தால சூழப்பட்டிருக்கு. அதனால அந்த பிராந்தியத்துக்கு வங்கதேசம் தான் கடல்வழியின் ஒரே பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவை கொந்தளிக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் சீனாவுடைய பொருளாதார பங்களிப்பை பங்களாதேஷ் ஆதரிச்சது போலவே தோன்றிய நிலையில தான் பங்களாதேஷுடைய ஏற்றுமதி சரக்குகளுக்கான போக்குவரத்து வசதியை நம்முடைய இந்தியா நிறுத்தியிருக்காங்க. அதாவது தடை போட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பூட்டான், நேபாள் மற்றும் மியான்மர் உடனான பங்களாதேஷுடைய வர்த்தகத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்களாதேஷிலிருந்து 3ஆம் நாடுகளுக்கு நில சுங்க நிலையங்கள் வழியாக கொள்கலன்கள் அல்லது மூடப்பட்ட லாரிகள்ல துறைமுகங்கள் அல்லது விமான நிலையங்களுக்கு ஏற்றுமதி சரக்குகளை அனுப்புவது தொடர்பான ஜூன் 29, 2020 தேதியிட்ட தன்னுடைய முந்தைய சுற்றறிக்கையை ரத்து செய்வதாக சிபிஐசி தெரிவிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டின் சுற்றறிக்கை பூட்டான், நேபாள் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளுக்கு பங்களாதேஷுடைய ஏற்றுமதி சரக்குகள் தடையில்லாம செல்ல உதவும் வகையில இந்திய நில சுங்க நிலையங்கள் வழியாக இந்திய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு ஏற்றுமதி சரக்குகளை கொண்டு செல்ல அனுமதிச்சாங்க. ஆனா இந்த நிலையில தான் சீனாவுக்கான தன்னுடைய 4 நாள் பயணத்தின் போது முகமது யூனிஸ் அவர்கள் வடகிழக்கு இந்தியா நிலத்தால சூழப்பட்டிருக்கு. அந்த பிராந்தியத்துக்கு டாக்கா தான் கடல்வழியின் ஒரே பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வடகிழக்கிற்கான அணுகல்ல டாக்கா தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சிப்பதாக பரவலாக பறக்கப்பட்டுச்சு. இது டெல்லிக்கு அதாவது இந்தியாவுக்கு கவலை அளிக்கும் விஷயமாகும். பெய்ஜிங்கை ஒரு புதிய ராஜதந்திர பங்காளியாக சித்தரிக்க யூனிஸுடைய முயற்சிகள் ஏற்கனவே பலவீனமான இந்தியா பங்களாதேஷ் உறவை மேலும் சிக்கலாயிருக்கு. கிழக்கு இந்தியாவுடைய 7 மாநிலங்கள் 7 சகோதரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவை நிலத்தால சூழப்பட்ட பிரதேசம். அது எல்லாத்துக்குமே கடலுக்கு நேரடியாக செல்ல வழி இல்லை அப்படின்னு யூனிஸ் சொன்னாரு. இந்த முழு பிராந்தியத்துக்கும் நாங்கள் தான் கடலின் ஒரே பாதுகாவலர். இது ஒரு பெரிய வாய்ப்பை திறக்கிறது. இது சீன பொருளாதாரத்தின் விரிவாக்கமாக மாறலாம். பொருட்களை உருவாக்குதல், உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்துதல், பொருட்களை சீனாவுக்கு கொண்டுட்டு வருதல் மற்றும் உலகின் பிற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்தல் அப்படின்னு அவர் மேலும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் GTRI அப்படின்னு சொல்லப்படுகிற குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு சிந்தனை குழு புதிய சுற்றறிக்கையின் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது சரக்கு போக்குவரத்து ஏற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முந்தைய முறையின் கீழ் இந்திய எல்லைக்குள்ள ஏற்கனவே நுழைந்த சரக்குகள் சுற்றறிக்கையின்படி தற்போதுள்ள நடைமுறைகளின்படி வெளியேற அனுமதிக்கப்படும். முன்னாள் வர்த்தக அதிகாரி மற்றும் குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தலைவர் அஜய் ஸ்ரீவத்சா அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியா தொடர்ந்து பங்களாதேஷுடைய நலன்களை ஆதரித்து வந்திருக்கு மற்றும் கடந்த 2 பத்தாண்டுகளாக பரந்த இந்திய சந்தைக்கு பங்களாதேஷுடைய பொருட்களுக்கு அதாவது மது, சிகரெட் தவிர ஒரு வழி பூஜ்ஜிய வரி அணுகலை வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் சீனாவுடைய உதவியுடன் சிக்கன் ஸ்னேக் பகுதிக்கு அருகில ஒரு மூலோபாய தளத்தை நிறுவ பங்களாதேஷுடைய திட்டங்கள் இந்த நடவடிக்கையை தூண்டியிருக்கலாம். இந்தியாவுடைய சிலிகுய் காரிடோர் அருகே இருக்கும் லால் மோனிர் ஹார்ட்ல இருக்கும் விமான தளத்தை புத்துயிர் பெற வங்கதேசம் சீனாவுடைய முதலீட்டை அழைச்சிருக்கு அப்படின்னு ஸ்ரீவத்சவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த வசதியை திரும்ப பெறுவது பங்களாதேஷுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தளவாடங்களை சீர்குலைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக 3ஆம் நாடு வர்த்தகத்திற்காக இந்திய உள்கட்டமைப்பை நம்பியுள்ள பூட்டான், நேபாள் மற்றும் மியான்மருடன் முந்தைய வழிமுறை இந்தியா வழியாக ஒரு நெறிப்படுத்தப்பட்ட பாதையை வழங்கியது. போக்குவரத்து நேரம் மற்றும் செலவை குறைச்சிச்சு. அது இல்லாம பங்களாதேஷுடைய ஏற்றுமதியாளர்கள் இப்போது தளவாட தாமதங்கள், அதிகரித்த செலவுகள் மற்றும் அதிக நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலாக நேபாள் மற்றும் பூட்டான் இரண்டும் நிலத்தால சூழப்பட்ட நாடுகள். பங்களாதேசத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து அணுகல் குறித்து கவலைகளை எழுப்பக்கூடும். குறிப்பாக இந்த நடவடிக்கை அந்த நாட்டுடனான அவர்களுடைய வர்த்தகத்தை தடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷுடைய யூனிஸுக்கு பதிலளித்த அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையை சொல்லியிருந்தாரு. அதாவது அவமதிப்பானது மற்றும் வலுவாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னாரு.
யூனிஸுடைய அறிக்கை இந்தியாவுடைய யுத்தி முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கன் நெக் சிலிகுரி காரிடோர் தொடர்பான நீண்டகால பாதிப்பு கதையை அடிகோடிட்டு காட்டுது அப்படின்னு சர்மா அவர்கள் சொல்லியிருந்தாரு. சிலிகுரி பாதை புறக்கணித்து மாற்று சாலை வழிகளை உருவாக்குவது உட்பட இந்த பகுதியை இந்தியாவுடைய பிற பகுதிகளுடன் இணைக்கும் சிறந்த போக்குவரத்து வலையமைப்புகளை உருவாக்க சர்மா அவர்கள் வாதிட்டாரு. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்கள் கூட்டாக பங்களாதேஷுடன் 1596 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச எல்லையும், சீனா கூட 1395 கிலோமீட்டர் எல்லையையும், மியான்மர் கூட 1640 கிலோமீட்டர் எல்லையையும், பூட்டான் கூட 455 கிலோமீட்டர் எல்லையையும், நேபாள் கூட 97 கிலோமீட்டர் எல்லையையும் கொண்டிருக்கு. ஆனால் அவை சிக்கன் நெக் சிலிகுரி காரிடோர் அப்படின்னு சொல்லப்படுகிற 22 கிலோமீட்டர் நீளமுள்ள நிலப்பகுதி வழியாக மட்டுமே இந்தியாவுடைய பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த முடிவு உலக வர்த்தக அமைப்பின், அதாவது WTO இருக்கு இல்லையா, இந்த அமைப்புடைய விதிகள் தொடர்பான இந்தியாவின் கடமைகள் குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் அப்படின்னு ஸ்ரீவத்சவா சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளுக்கு பொருட்கள் சென்று வர போக்குவரத்து சுதந்திரத்தை WTO விதிகள் கட்டாயப்படுத்துது. உலக வர்த்தக அமைப்பின் விதிகளின்படி குறிப்பாக GATT இது 1994 5வது பிரிவின்படி பார்த்தோம்னா அனைத்து உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினர்களும் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் பொருட்களுக்கு போக்குவரத்து சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டும். இதனுடைய பொருள் அந்த மாதிரியான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் இல்லாம தேவையற்ற தாமதங்கள் இல்லாமல் போக்குவரத்து வரிகளுக்கு உட்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீவத்சவா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் உலக வர்த்தக அமைப்புடைய வர்த்தக வசதி ஒப்பந்தத்தின் 11வது பிரிவு GATTயின் போக்குவரத்து விதிகளை வலுப்படுத்துது அப்படின்னும் மற்றும் நவீனப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வெளிப்படையான நடைமுறைகள், குறைக்கப்பட்ட ஆய்வுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றை அழைக்குது. அதே நேரத்தில் எல்லை தாண்டிய வர்த்தகத்தை எளிதாக்குவதற்கு உத்தரவாதங்கள் அல்லது பத்திரங்கள் போன்ற நடைமுறை தீர்வுகளை ஊக்குவிக்குது. இந்த விதிகள் நேபாள் மற்றும் பூட்டான் போன்ற நிலத்தால சூழப்பட்ட நாடுகள், இந்தியா போன்ற அண்டை நாடுகளின் வழியாக உலக சந்தைகளுக்கு திறமையான மற்றும் நியாயமான அணுகலை பெறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான பங்களாதேஷ் சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா விதிச்சிருக்கும் வரி விதிப்பு உலக நாடுகளை திக்குமுக்காட வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் சீனா, ஐரோப்பா, கனடா ஆகியவை அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில வரியை விதிச்சு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வரும் வேளையில தான் இந்தியா உள்பட பல நாடுகள் அமெரிக்கா கூட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வர்றாங்க. இதன் ஒரு பகுதியாக தான் இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷ் அமெரிக்கா கூட ஒரு முக்கியமான டீலிங் ஒன்றா செஞ்சுட்டு வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவை பாதிக்கும் வகையில இருக்கு. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய ரெடிமேட் ஆடை ஏற்றுமதி நாடாக பங்களாதேஷ் திகழுது. இந்த நிலையில தான் அமெரிக்கா விதிக்கும் பரஸ்பர வரிகளை தவிர்க்கும் முயற்சியாக பருத்தி உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க விவசாய பொருட்களை வரி இல்லாமல் வாங்கும் முடிவை அமெரிக்க அரசிடம் முன்வைத்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. பங்களாதேஷுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதம் மூலமாக தான் இந்த தகவல் வெளிச்சத்துக்கு இப்போ வந்திருக்கு. முகமது யூனிஸ் எழுதிய அந்த கடிதத்தில் பார்த்தோம்னா முக்கிய கோரிக்கையாக எது இருந்தது அப்படின்னா, பங்களாதேஷுடைய ஏற்றுமதி பொருட்கள் மேல அமெரிக்கா விதிக்க இருக்கும் பரஸ்பர வரி நடவடிக்கையை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்க முகமது யூனிஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் எலன் மஸ்குடைய ஸ்டார்லிங் சேவையை அறிமுகப்படுத்துவது மற்றும் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு போன்ற அதிநவீன தொழில்நுட்ப துறைகளில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்யவும், தொழில் துவங்கும், திறந்து விடுவது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளையும் வழங்குறதுக்கு பங்களாதேஷ் தயார் அப்படின்னு அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்காங்க. வியட்நாம் மற்றும் கம்போடியா போன்ற பல டெக்ஸ்டைல் உற்பத்தி நாடுகளும் இதே போன்ற சலுகைகளை முன்வைத்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியாவிலிருந்து வருஷத்துக்கு $2 பில்லியன் மதிப்பிலான பருத்தி மற்றும் நூல் வாங்கிட்டு வருது. தற்போது வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் பங்களாதேஷ் அமெரிக்காவிலிருந்து பருத்தி மற்றும் நூல் வாங்கினாங்கன்னா இந்தியாவில் வர்த்தக பாதிப்பு ஏற்படும். அமெரிக்க அரசு வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் விதிக்கப்பட்டிருக்கும் இந்த ரெசிப்ரோக்கல் வரி கணக்கீட்டு முறை சிறிய மற்றும் நடுத்தர பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளை அதிகம் பாதிச்சிருக்கு. இதனால ஒவ்வொரு நாடும் இந்த வரி விதிப்பிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துடன் செயல்பட்டு வர்றாங்க. பங்களாதேஷ் மீது அமெரிக்கா 37% பரஸ்பர வரியை விதிச்சிருக்கு. இதனால பங்களாதேஷ் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நாட்டுடைய மிகப்பெரிய அந்நிய செலாவணி வருவாய் ஈட்டும் டெக்ஸ்டைல் துறைக்கு ஒரு பெரிய அடியாக இது இருக்கு. இந்த வரி விதிப்புனால பங்களாதேஷுடைய டெக்ஸ்டைல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற அபாயம் இருக்கு. அதனால இந்த வரி சுமையை குறைக்கும் முயற்சியாக அமெரிக்க விவசாய பொருட்களை வரி இல்லாமல் வாங்குவதன் மூலம் அமெரிக்காவை சமாதானப்படுத்த பங்களாதேஷ் முயற்சி செய்து, இதன் மூலம் அமெரிக்கா தன்னுடைய பரஸ்பர வரி விதிப்பு முடிவை மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு அந்த நாடு நம்புறாங்க.
இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வர்றாரு. அதன்படி பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிற பெயர்ல இந்தியா, சீனா உள்பட பல்வேறு நாடுகளுக்கு கூடுதலாக வரியை விதிச்சிருக்கிறாரு. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 27% வரியை விதிச்சிருக்கிறாரு. சீன பொருட்களுக்கு முன்னாடி விதிக்கப்பட்டிருந்த 10% வரிகளை மார்ச் மாத துவக்கத்தில் 20% ட்ரம்ப் உயர்த்தினார். அமெரிக்காவிற்குள் பென்டானில் உள்ளிட்ட வீரியமிக்க போதை மருந்துகள் கடத்தப்படுவதை தடுக்க சீனா போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிற வகையில கடந்த வாரம் 34% கூடுதல் வரியை விதிச்சாரு. இதன் மூலம் சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 54% உயர்ந்துச்சு. அமெரிக்காவுடைய நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனாவும் 34% கூடுதல் வரி விதிப்பதாக அறிவிச்சிச்சு. இதனால கடும் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் சீன இறக்குமதிக்கு கூடுதலாக 50% வரியை விதிச்சாரு. இதன் மூலம் சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி 104% அதிகரிச்சிருக்கு. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால உலக அளவுல பெரும் வர்த்தக போர் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய வரி விதிப்பை எதிர்கொள்ள இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு இந்தியாவுக்கு சீனா அழைப்பு விடுத்திருக்கு. இது தொடர்பாக சீனாவுடைய தூதரக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவும் சீனாவும் பொருளாதார வர்த்தக உறவு இருதரப்பு நன்மைகளை அடிப்படையாக கொண்டது. அமெரிக்காவுடைய வரி விதிப்பை எதிர்கொள்ளும் உலகின் 2 வளர்ச்சியடைந்த நாடுகள் இணைந்து செயல்பட்டு இந்த கடினமான சூழ்நிலையை கடக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.